ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டெல்லாஸ் கிச்சன் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் முட்டை தொக்கு எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் ஒரு மீடியம் சைஸ் 3 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கட்டும். இது கூடவே இப்போ ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறோம். லைட்டாக கீரி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக கீரை வேண்டாம், காரம் அதிகமாயிரும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா சுருளை வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 மினிட்க்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் ஒரு 4 பெரிய தக்காளியை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிங்கனாலே தக்காளி நல்லா வதங்கிடும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மஸ்ட்டு கொஞ்சம் கிண்டிக்கோங்க. சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு இன்னும் லிக்விடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கன்சிஸ்டன்சிலே தான் செய்ய போகிறேன். இப்போ நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். மீன்வெயில் நீங்கள் முட்டையை வேக வச்சு நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தொக்கு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நாம் உரித்து வச்ச முட்டையை லைட்டாக கீரி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணிங்க அப்படின்னா சிம்மிலேயே சூப்பராக அந்த மசாலா முட்டையில் இறங்கிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக முட்டை தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை தொக்கு. இந்த முட்டை தொக்கு நீங்கள் சாதத்துக்கு அண்ட் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு நீங்கள் இதை வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.